மார்னிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். குட் மார்னிங். இது பள்ளிக்கூடம். நீங்கெல்லாம் இங்க படிக்க வந்திருக்கீங்க. ஒரு கோவிலுக்குள்ள நுழைஞ்சா எவ்வளவு பயபக்தியோட இருப்பீங்களோ அதை விட அதிக பயபக்தியோட இங்க இருக்கணும். அது மட்டும் இல்ல, கடவுளை எந்த அளவுக்கு வணங்குறோமோ அதை விட அதிகமா இங்க இருக்க ஒவ்வொரு ஆசிரியரும் வணங்கணும். உங்க வயசுல இருக்க எத்தனையோ பசங்க படிக்க ஆசை இருந்து வசதி இல்லாம வீட்டுல ஃபேக்டரியில எல்லாம் வேலை செய்யறாங்க. ஏன் தெருவுல குப்பை பொறுக்கிறாங்க. இத்தனை வசதிகள் செஞ்சு கொடுத்து உங்க எல்லாரும் இங்க அனுப்பி வச்சு உங்களை படிக்க வைக்கிறாங்களே உங்க தாய் தப்பு. அவங்கள தெய்வத்தை விட அதிகமா நீங்க வணங்கணும். இதத்தான் வாத்தியார் பாடினார். 10 திங்கள் உன்னை சுமந்தாலே அவள் பெருமை பட வேண்டும். உன்னை பெற்றதனால் அவள் மற்றவராலே போற்றப்பட வேண்டும். கற்றவர் சபையில் உனக்காக தனி இடமும் தர வேண்டும். உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாலும் உலகே ஆள வேண்டும். பள்ளிக்கூட வாழ்க்கைங்கிறது ஒரு வரம். இன்னும் நல்லா சொல்ல போனா அது ஒரு வரப்பிரசாதம். எல்லாரும் நல்லா படிச்சீங்கன்னா பட்டம், பதவி, பேரு, புகழ் எல்லாம் உங்களை தேடி வரும். நல்லா படிக்கலைன்னா அது எல்லாமே உங்களை தாண்டி ஓடி போயிடும். கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இத நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. என்ன இந்த குசும்பானங்களா உங்களுக்கு? அந்த பீவனை இங்க வர சொல்லு. குட் மார்னிங் சார். இன்னைக்கு எத்தனை மணிக்கு பெல் அடிச்ச? 9 மணிக்கு. இல்ல, ஒரு நிமிஷம் லேட்டா அடிச்சிருக்கேன். அதாவது 9:01 அடிச்சிருக்கேன். ஒரு நிமிஷம் தான். ஒரு நிமிஷத்தோட வேல்யூ என்ன தெரியுமா? இந்த பள்ளிக்கூடத்துல 600 மாணவர்கள் படிக்கிறாங்க. 40 ஆசிரியர், 20 ஸ்டாஃப் வளர்ச்சாங்க. ஆக மொத்தம் 660 பேர். இந்த 660 பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு நிமிஷத்தை இழந்திருக்காங்க. 660 நிமிஷங்கிறது 11 மணி நேரம். இந்த 11 மணி நேரங்கிறது இந்த பள்ளிக்கூடத்துல 2 நாள் பாடம் நடத்த வேண்டிய டைம். இந்த டயத்தை நீ கெடுத்து நாசமாகி இருக்க. அதனால உன்னை 2 நாள் சஸ்பெண்ட் பண்றேன். இதை நீ கண்டினியூ பண்ணீனா இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு என்னை டிஸ்மிஸ் பண்ணிடுறேன். Good morning, ma'am. Good morning. Sit down. Well, போன கிளாஸ்ல clean habits and clear thoughts, I mean நல்ல எண்ணங்களை பத்தி பார்த்தோம். இப்போ அதோட தொடர்ச்சியை பார்க்க போறோம். Really? Sit. Shit. பசங்க பொண்ணுங்களை தப்பான எண்ணத்துல பார்த்தாலோ இல்ல பொண்ணுங்க பசங்களை தப்பான எண்ணத்துல பார்த்தாலோ மனசுல அப்படியே தூசு படிஞ்ச மாதிரின்னு போன கிளாஸ்ல சொல்லிருக்கேன். சோ அதுக்கப்புறம் எங்கேயாவது யாராவது தப்பான கண்ணோட்டத்தோட பாத்தீங்களா? Tell me. Come on. தப்ப ஒத்துக்கிட்டா பாதி பாவம் போயிரும். சொல்லுங்கம்மா. என்ன யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீங்களாவது சொல்லுங்கப்பா. குட், வெரி குட். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். இந்த பிராக்டிஸ் எல்லாருக்கும் வரணும். சொல்லுங்க, பேரு யாராவது எந்த பொண்ணையாவது பையனையாவது தப்பான எண்ணத்தோட பாத்துக்கீங்களா? சொல்லுங்க, பாத்துக்கீங்களா? எஸ் மேம், நான் பாத்துருக்கேன். குட், தட்ஸ் நைஸ். எல்லாருமே வா. யார் அந்த பொண்ணு? வெளிப்படையா ஒத்துக்கிட்டீங்கன்னா மனசு அப்படியே சுத்தமாயிரும். Come on. சொல்லுங்க, யார் அந்த பொண்ணு? போங்க டீச்சர், எனக்கு வெக்கமா இருக்கு. ஏய், what about you? எனக்கும் வெக்கமா இருக்கு. போடா. பொண்ணுங்களா, உங்க முன்னாடி சொல்ல பசங்க ரொம்ப வெக்கப்படுறாங்க. கொஞ்ச நேரம் கண்ணு முடிக்கீங்க. ஓகே, இப்ப சொல்லுங்க பாய்ஸ், யார் அப்படி பாத்தீங்க? ரமேஷ், இந்தப்பா. லட்சுமி,
புருஷன் இல்லாம உன் புள்ள ரமேஷ படிக்க வைக்கிறதுக்கு நீ படாத பாடுபடுற. நீ இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இல்லையே. நீ இஷ்டப்பட்டா கஷ்டப்பட வேண்டியது இல்லையே. உனக்கு புரிய மாட்டேங்குதேம்மா. எத்தனை நாளைக்கு தான் கஷ்டப்பட போற நீ? வெளியே போ. கஷ்டம் எல்லாம் என் மகன் மூலமா தீர்ற காலம் சீக்கிரமே வரும். உன்ன மாதிரி பொறிக்கு மூலமா என் கஷ்டம் தீர வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப நீ வெளியே போகல, மரியாதை கேட்டு போயிடும். நீ சாப்பிடலாமா? மேல இருக்கிறது உனக்கு, கீழே இருக்கிறது எனக்கு. நானும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன், நீயும் ஊட்டி விட்டுக்கிட்டே தான் இருக்கிற. என் கிளாஸ்ல எல்லாரும் எக்ஸ்கர்ஷன் போறாங்கம்மா கொடைக்கானலுக்கு. நானும் வரேன்னு சொன்னதுக்கு என்ன ஊட்டின்னு கிண்டல் பண்றாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருக்கு நீ ஊட்டி விடுறது. என்னங்க ஆண்டி, சாப்பாடு மட்டும் தான் ஊட்டி விடுவீங்களா இல்ல பாலும்? இல்ல புட்டில குடுப்பீங்களான்னு கேட்டேன். சரி சரி, நீங்க ஊட்டி விடுங்க. பாத்தியா? யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. உனக்கு கல்யாணம் ஆனாலும் நான் தான் ஊட்டி விடுவேன். இந்த வெண்டைக்காயை நிறைய சாப்பிடு, அப்பதான் கணக்குல 100 மார்க் வாங்குவேன். நீ வேற, எனக்கு எதுக்குமா கணக்கெல்லாம்? நீ தான் டாக்டருக்கு படிக்கணும்னு சொல்றல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? நீ வாங்குற ஃபீஸ ஒழுங்கா எண்ணிக்கணும்ல, அதுக்கு தான். எத்தனை பேரை கொண்டுன்னு கணக்கு எடுக்க சொல்றியோன்னு நினைச்சேன். அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. நீ படிச்சு நல்ல மாதிரியா வந்து உங்க அப்பா கண்ட கனவை நனவாக்கணும். நீ டாக்டரா வந்து உங்க அம்மா உடம்புக்கு வைத்தியம் பார்த்து முடிஞ்ச வரைக்கும் நல்லா வச்சிரு. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம்பா, நான் செத்தாலும் உன் கையால தான் சாகணும்னு ஆசை. என்ன பேச்சுமா பேசுற நீ? சரி அதை விடு. ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டணும், ஒரு நாள் தான் இருக்கு. கிளாஸ்ல 2 பேர் தான் கட்டல, அதுல நானும் ஒருத்தன். ஓகே சார், யூனிஃபார்மா அனுப்புங்க. என்னது? ஹலோ 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 ஹலோ, பசங்களுக்கு நம்ம தான் கத்து தரணும் தவிர பசங்க நம்மளை பார்த்து கத்துக்கிறப்படாது. புரியலையே சார். புரியல? நீ ஸ்டூடெண்டா டீச்சரா? அது என்ன லோ இப்பு இத்துரு கொண்டு ஜாக்கெட் பின்னால முதுகு செவரு மாதிரி தெரியுது. உன்னை பார்க்கும்போது எனக்கே சிபிச்சு பிச்சு பிச்சுன்னு ஒரு மாதிரியா இருக்க. பசங்களுக்கு எப்படி இருக்கும்? நாளைக்கு பசங்களே ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிட்டா என்ன ஆகும்? என் பொழப்புல மண்ணள்ளி போட பாக்குறியா? என்ன சிரிப்பு? இங்க படிக்கிற பொண்ணு அப்புறம் நாளைக்கு ஒண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணா ஸ்கூலுக்கு அசிங்கமா ஏறாது? இனிமேல் ஸ்கூலுக்கு வர்றப்ப பழைய நடிகை கண்ணாம்பா மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். கண்ணாம்பாவா? அது யாரு சார்? உன் பாட்டிய பாத்திருக்கீல்ல? ஐயா, அந்த மாதிரி தான் வரணுங்க. நோய்ய வா, கையெழுத்து சார். ட்ரெஸ் மாத்திட்டு வந்து போடு. வந்துட்டான். அப்படியே விட்டா நாளைக்கு நீச்சல் ட்ரெஸ்ல வருவா போடு. டீச்சரா டீச்சர். மாணவர்களே, இன்று நான் உங்களுக்கு ராமலிங்க பிள்ளை அவர்களின் அழகிய கவிதை ஒன்றை சொல்லித் தரப்போகிறேன். கவிதையின் தலைப்பு கைத்தொழில். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். ஆஹா, எவ்வளவு பெரிய விஷயத்தை எவ்வளவு எளிமையா சொல்லியிருக்காரு பார்த்தீர்களா? ஒரு சிறு தொழில் தெரிஞ்சிருந்தா உன் எதிர்கால என்னங்கிற கவலையை விடுங்கிறார். யாருகிட்டயும் கைய நீட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ற. இந்த காலத்து பசங்க கஷ்டப்பட்டு தொழில் செய்ய ரொம்ப வெட்கப்படுறாங்க. எத்தொழில் எதுவும் தெரியாமல் இருந்திடல் உனக்கே சரியாமோ? அடே, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? சொல்லடா. நான் கேட்பது காதில் விழவில்லை, வாயை திறந்து சொல்லடா. சார், போன வாரம் பக்கத்து தேர்ல ரிலீஸ் ஆற மலையாள படம் பார்க்கறதுக்காக நாங்க 3 பேரும் காசு கலெக்ட் பண்றோம் சார். ஈன பிறவிகளே, படிக்கிற பிள்ளைகளா நீங்கள் இந்த மாதிரி அசிங்கமான படங்களை பார்க்க போகிறேன் என்று சொல்கிறீர்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லை? முதலில் வெளியில போடா. போடா. நீ ஏன்டா? நீயும் போடா. அடே, நீயும் போடா. போயும் போயும் அந்த படத்திற்காக காசை சேகரிக்கிறார்களே, அப்படி ஒரு சீன் கூட அதில் இல்லையே. அந்த ஆஃப் பாயில் வெளில வரட்டும், ஒரு வழி பண்ணிடலாம். ஆமா மச்சான். டேய், எங்கடா போறீங்க? தம்மு மேட்டர் ஆடா. டேய், வாங்கடா.
டாய்லெட் போய் பாப்போம் வாங்க. சீக்கிரம் வாடா. சீக்கிரம் நம்ம முன்னா போய் கொடுத்த மேட்டர் புக் எடுறா. இந்தா இந்தா. வரா. இருவரும் அறைக்குள் போய் கதவை இழுத்து மூடிக்கொண்டார்கள். அவள் மனசு திக்கு திக்கு என்று அடித்துக் கொண்டது. வசீகர கண்களுடைய அந்த கட்டழகு வாலிபன் மெல்ல மெல்ல அந்த அறையை நோக்கி நடந்து வந்தான். எப்படி இருக்கு? நிஜ வாழ்க்கையில இருந்தா எப்படிடா இருக்கும்? மெதுவாக வந்து எட்டி பார்த்தான். அவள் மனது புகைய ஆரம்பித்தது. வேலை பண்றா, வேலை பண்ணிடா. இருடா, அடுத்த பக்கம் பார்க்கணும்ல. சீக்கிரம் சீக்கிரம். அடுத்த பக்கமா? மெல்ல மெல்ல அந்த அழகியை நோக்கி நடந்து வந்தான். What a beautiful story. படிடா 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 படிடா. கதவை தட்டும் சத்தம் கேட்டது. பாய்ஸ் கம் அவுட். ஏன்டா நடிச்ச? என்ன காதர்னே? நான் எங்கடா தட்டினேன்? மொத்தம் வாங்குவேன். இச்சி இச்சி என்று சத்தம் கேட்டது. கேட்டா கேட்டு போது வாங்க. அடச்சே, எவன்டா அது சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி? நீங்க எவ்வளவு நேரம் பூஜை நடத்தினாலும் இந்த கரடி இந்த இடத்தை விட்டு நகலாது. மரியாதையா வெளியே வாங்க. வாங்கடா வெளியே. டேய், அது கரடி இல்லடா, நம்ம எச்சம்டா. ஐயோ ஐயோ வரலப்பா. போடா போடா. நீ போடா முன்னாடி. போட்டு போலாம். போடா. டேய், ஸ்கூலுக்கு படிக்க வந்தீங்களா இல்ல தம் அடிக்க வந்தீங்களா? என்ன சார் யோசனை பண்றீங்க? என்ன பனிஷ்மெண்ட் தரலாம்னு யோசிக்கிறேன். ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணிடுங்க சார். ஏன் இதே தப்ப அந்த ஒரு வாரம் வெளியே போய் பண்றதுக்கா? நான் கொடுக்கிற பனிஷ்மெண்ட வாழ்நாள் பூரா மறக்கப்படாதா? அந்த அளவுக்கு இருக்கணும். எந்த கக்குஸ்ல 5 பேரும் தம் அடிச்சீங்களோ அதே கக்குஸ்ல 5 பேர் கைய விட்டு கழுவணும். போங்க சார், ரொம்ப அசிங்கமா இருக்கும் சார். இத முதல்ல யோசனை பண்ணிருக்கணும். போடா போடா. டேய், இந்த பாக்கெட் எடு. அது எல்லாத்தையும் போறேன்டா. போடா போ. போடா. ஏந்திரா. சார் கழுவு. ஐயோ கழுவுடா. சார், எங்க வந்து விளக்க மாட்டேங்குது? கழுவுடா. கழுவு கழுவு கழுவுடா. தம்மு அடிக்கிறீங்க தம்மு. தண்ணி ஊத்துடா. டேய், டேய், அதை ஏன்டா கையில வச்சுக்கிட்டு இருக்க? குளிக்குள்ள போடா. ஹாய் மச்சீஸ். நம்ம ஸ்கூல்ல நடந்த மேட்டர் எங்க வீட்டுல தெரிஞ்சு போச்சு. ஒரே டார்ச்சர். என்னடா எவனுமே கண்டுக்க மாட்டீங்க? ஏ ரமேஷ், அட ஈஸ்வர், உங்களுக்கு என்னடா ஆச்சு? சரி அதை விடுங்க. வீட்டுல ஒரே கடுப்பா இருந்துச்சு, அதான் உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியே வர வழியில உங்க எல்லாருக்குமே டிஃபன் வாங்கி வந்துட்டேன். என்னடா இது, டிஃபன் வாங்கி வந்துருக்க சொன்னா நான் எப்ப அடிச்சு சாப்பிடுங்க? யாருக்குமே பசிக்கலையா? உங்ககிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். யாருக்கும் சாப்பாடு வேணாமா? என்னடாச்சு உங்களுக்குலாம்? என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. எனக்கு தெரியாது, எனக்கு பசியுது, நான் சாப்பிட போறேன். எங்களுக்கும் பசி இல்லைன்னு கேட்டிய, இப்ப தெரியுதா? கொமட்டதுல சாப்பாடு நினைச்சாலே கொமட்டதுல அந்த எச்சம. ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட். நீ எங்க? ஒண்ணு இல்லடா, இந்த பக்கமா வந்தேன். எப்ப வந்தாலும் வெறுங்கையோட வரேன்னு கேப்பீங்களே, இன்னைக்கு உங்களுக்கு என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கடா. இந்தாடா உனக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும்ல, சாப்பிடு. இந்தா உனக்கு ரொம்ப பிடிச்ச முகல் பிரியாணி, என்ஜாய். தயிர் சாதம், சிக்கன் 65, செட்டிநாடு கடாய் சிக்கன் கிரேவி, சூப்பரா இருக்கும், சாப்பிடு. இந்தா
வந்துட்டோயா. குட் மார்னிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். குட் மார்னிங். வெல் ஆல் பாய்ஸ் ஆல் கேர்ள்ஸ், இன்னைக்கு நான் ரொம்ப பொறுமையா நிதானமா மனுஷனா பாடம் நடத்த வந்திருக்கேன். என்னை மிருகமா மாத்திராதீங்க. அதையும் மீறி நீங்க எடக்கு முடக்கா ஏதாச்சும் எகத்தாளம் பண்ணீங்க, அப்படியே ஆசிட்ல போட்டு அமைக்கிடுவேன். பி கேர்ஃபுல். ஓகே? ஓகே சார். வெரி குட் கேர்ள்ஸ். கேர்ள்ஸ் சைடுல இருந்து வாய்ஸ் வருது, ஜென்ஸ் சைடுல இருந்து சத்தத்தை காணோம். ஓகே சார். வெரி குட் வெரி குட். பிராக்டிக்கல் கிளாஸுக்கு முதல்ல தேவை கவனம், பொறுமை. எந்த பொருள் எடுத்தாலும் நிதானமா கையாளணும். என்ன புரியுதா? ஆஹா, நம்ம பொறுமைய குச்சி விட்டு குத்தி பாக்குறாங்களே, கொஞ்சம் எச்சரிக்கையாத்தான் இருக்கணும். டேய், ஏன்டா போய் பீட்டி வாத்தியாரை கூட்டி வா. ஓகே சார். போ படாங்க வாங்க. சட்டை கலடா, கலடா சட்டைய கலட்டு. இந்த மாதிரி சட்டையை சுருட்டி ஒரு சில்லு விடாம நல்லா தொடச்சு வலிச்சு எடுக்கிற. எடு. டேய், தொடச்சு முடிச்சோம்னா சுவு சாட்சியெல்லாம் கலந்து வெறுங்காலோட நடந்து பார்ப்பேன். லேசா குத்திச்சா கூட உன்னை கொண்டு விடுவேன். தொட. நல்ல அரிசி முட்டமா இருந்துகிட்டு என்ன அட்டகாசம். அந்த பொண்ணுங்களை பாருங்கடா, எவ்வளவு பொறுப்பா பக்குவமா நடந்துக்கிறாங்க. அவங்கள பார்த்தாவது திருந்துங்க. கரிஷ்மா, இங்க என்ன? இப்பதானே உங்களை பத்தி பெருமையா சொன்னேன். அதை காப்பாத்திக்க தெரியாது. அறிவு கட்ட குரங்கு குரங்கு. வாங்க. சாரி சார், என்னையும் சட்டையை கழட்ட சொல்லிடாதீங்க சார். என்ன முட்டாள நினைச்ச? போன துணி எடுத்தாங்க கூட சேர்ந்து தொட. தொடலாமா? குட் மார்னிங் சார். இந்த பாலு எவன் சேட்டை பண்ணாலும் உடனே வாழை ஒட்ட நறுக்கிறதா வேலை. ஓகே? எஸ் சார். தாயா நின்ன இடத்துல ஓடிக்கிட்டு இருக்க. போச்சுடா போச்சுடா. ஒன்னும் போகல. இந்த சொல்யூஷன்ல இத 2 சொட்டு ஊத்தி அதுல வர்ற புகைய யார் மூக்குல காட்டினாலும் ஆள் செல்லதான். பீச் போலாமா? என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? ஒண்ணும் இல்ல சார், ஹெல்ப் பண்ணவான்னு சிக்னல் கொடுத்தா வேணா நானே போறீங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கு ஏன் ரொமான்ஸ் லுக்கு? பிச்சு புடம் பிச்சு பொறுக்கு. என்ன பாக்குற? பொறுக்கிறல்ல. ஈஸ்வர் எதிகோ சோடியம் பைகார்பனேட், இதான் நம்ம ஸ்பெஷல் ஃபார்முலா. மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இதோட ரிசல்ட் என்ன சார்? இங்கிட்டு பாருங்க சார். இதான் ரிசல்ட்டாடா? You get out! Hey! கரிஷ்மா கிளம்பிட்டாடா. எஸ், கரிஷ் வர போறாய, சிட்டு வர போறா, என் கண்ணு வர போறாய, செல்லம் வர போறா. என்ன என்ன
இது ஒன்றுச்சுங்க, கொஞ்சம் ஒட்டி கொடுத்துருங்கய்யா. ஒட்டி தர்றதா? இப்பவா? நோ சான்ஸ். இரு ஒரு நிமிஷம். இப்ப என்ன செய்ய தெரியுமா? உன் புருஷனோட போய் ஜாலியா சினிமா பார்த்துட்டு மெதுவா வா. படத்துக்குள்ளே புருஷனோட போறதில்ல, அதுக்கு வேற ஆள் இருக்குது. நீ யார் கூட வேணா போமா, நீ போனா போதும். இந்த 100 ரூபாய். தடி ரூம்குள்ள என்டர் ஆயிட்டேன்டா. டேய், இப்ப நான் பீரோக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கேன். அவன் பீரோ அவன மாதிரி பெருசா இருக்குடா. இதுக்கு மேல இங்க நடக்க போறது எல்லாமே உங்களுக்கு டைரக்டர்ல தான். என்ஜாய். பசங்களா, டைனோசர் ரோஸ் தாங்க முடியலடா. என்னமா பில்டப் குடுக்குறான்? பர்ஃபியூம், பாடி ஸ்ப்ரேன்னு எல்லாத்தையும் கலந்தடிக்கிறான் மச்சான். கிளாமர் குறையுது. ஒருவேளை கலர் கம்மியா இருக்குமோ? நம்ம இம்போர்ட்டட் கிரீமை எடுத்து போட வேண்டியதுதான். டைனோசர் கிரீம் வச்சு கம்ம தட்டிட்டு இருக்கேன்டா. ஐயோ, ஒரு கை தான் ஒட்டிச்சுன்னு பார்த்தா இந்த கையும் ஒட்டிச்சே. பரிசு பாரத்துல வந்துரு.